நைட் வந்து அம்மா வந்து கூழ் ரெடி பண்ணி வச்சாங்க. காலையில அது வந்து ரெடி ஆயிரும் இல்லையா? எங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ் தான். இது ஆல்ரெடி நான் மினி வ்ளாக்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க இந்த ரெசிபி. எப்போவுமே அரிசி கழுவுற தண்ணி வந்து நான் இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு மறக்காமல் ஊற்றிடுவேன். மணி பிளான்ட்லாம் நல்லாவே வளரும். அமேசான்லேருந்து அண்ணா வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த 4 செடி வரும். 1 வந்து செத்து போச்சு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தார். ஷேர் மார்க்கெட் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து புக் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவரோட பர்சனல் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ட கையோட ஒரு 11 போல் பசிச்சது. கூழ் குடித்தாலே பசிக்கும் இல்லையா? வேர்க்கடலை கூட வெல்லம் வச்சு சாப்பிட்றது இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்சும் அம்மா பண்ணிட்டாங்க. சாம்பார், அப்புறம் எக்கு வந்து பாயில் பண்ணது, சொரக்காய் பொரியல். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி சுட சுட சாதம், சாம்பார், நெய் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.